4:31 தோள்பட்டைக்கும் முதுகுக்கும் தான் வேலை. காலைல நம்ம எப்பயும் போல் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வர்றப்போ ஒரு அருமையான ஒரு டீயை வாங்கி அருமையான இடத்துல உட்காந்து அருமையாக குடிச்சு முடித்த பிறகு நான் ரூமுக்கு வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டையும் ரெக்கையும் தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். போகிற வழியில் நம்ம அக்காவை பிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பட்ஸு கேட்டால், இந்த அக்கா நீ 1 மாதத்துக்கு என்கிட்ட பட்ஸே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பட்ஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு ஜிம்முக்கு போனோடனே நம்ம வார்ம் அப்புக்கு ஓடுதல் தான். ஏன்னா நம்ம வந்து ஃபுட்பால் பிளேயர் வளர்க்கலாம், சும்மா நின்றுக்கிட்டு கையாட்ட காலாட்டெல்லாம் பிடிக்க மாட்டுது. புஷ்அப்லேயே ஒத்தக்கால் புஷ்அப்பு, அப்புறம் இன்க்ளைன் புஷ்அப் 2 வேரியேஷனில் 2 காலையும் தூக்கி ஒரு 100 புஷ்அப்பை போட்டுட்டு ஸோ செஸ்ட்டும் பேக்கும் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதா பிளானு. ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒருத்தர் பஞ்சாபி சாங் கேட்டோன்னே ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் வேறு யாரும் இல்லை, இந்த ஜிம்மோட மேனேஜர் தான். நமக்கு ஃபிட்னஸ்க்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாப்புல. அப்புறம் இந்த ஜிம்மோட முக்கியமான ஆள்னா இவர் தான். யார் என்ன டவுட் கேட்டாலும் இவர் தான் தீர்த்து வைப்பாப்புல. இவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு வர இனிமேல் நம்ம விளாகில் அடிக்கடி வந்தாலும் வருவார். இதை முடிச்சுட்டு சரி நம்மளும் காலிஸ்தானிக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஹோல்டிங்லேருந்து ட்ரை பண்ணலான்னு ஆரம்பித்தேன். தொடக்கறிலாம் நமக்கு இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் காலிஸ்தானிக்ஸும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அக்கா இல்லாத ஆம்ஸ் இருக்குன்னாங்க. நான் எங்கக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னால் தான் உனக்கு டீன்னு சொன்னாங்க. நானும் ஆமாம் ஆம்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னோனையும் சொன்னபடி நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. நைட்டு தெம்பாக ஒரு டீயை போட்டு ரூம் போயிட்டு நைட்டுக்கு கொஞ்சம் ரைஸு 3 ஆம்லேட்டு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு தெம்பாக படுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.